ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மல்டினாமியல்லாம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பற்றி கிளியராக நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மல்டினாமியல் கொஸ்டின் ஆன்சர் ஆகும். இதுக்கு வந்து நிறைய லாங் பேட்டர்னும் இருக்குது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முதல்ல ஷார்ட்கட் தான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு இதோட பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல a + b த ஹோல் பவர் n அப்படின்னு இருந்ததுன்னா இது வந்து பைனாமியல் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா NC0ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். a பவர் n b பவர் 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் NC1 a பவர் n-1 b பவர் 1 ப்ளஸ் NC2 a பவர் n-2 b பவர் 2 இப்படியே வந்துட்டே இருக்கும். NCn வரைக்கும் நம்ம எழுதுவோம் கடைசியில். ஸோ NCn a பவர் n-n b பவர் n கம்ப்ளீட் ஆகும். ஆக்சுவலாக இது என்னது மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். a + b த ஹோல் ஸ்கொயர் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். a² + 2ab + b² அப்படின்றது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படித்தது. அது ஆக்சுவலாக இதிலேருந்து தான் நம்மளுக்கு கிடச்சிது. இதில் 3 டேர்ம்ஸ் இருக்காங்களே. இதில் ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1, செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 2, இங்கே மறுபடியும் 1 கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி இது ஃபஸ்ட் நம்பர் 1 1 1 அடுத்து இங்கே 1 போட்டு இதை ஆட் பண்ணி 2 இங்கே 1ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பவர் 0க்கு ஒரே ஒரு டேர்ம் வரும். பவர் 1 இருந்ததுன்னா 1 1, பவர் 2 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 1 அப்புறம் 2 அப்புறம் 1, அதான் இங்கே வருது 1 2 1ன்ட்டு. இதோட பவர் இந்த நம்பர் இங்கே வருது இல்லையா, இதுதான் நம்மளோட n. ஸோ a பவர் n கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிடணும். b பவர் 0 எனிதிங் பவர் 0 1ன்றதுனால அதை நம்ம எழுதுறது இல்லை. ஏயோட பவர் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும், பியோட பவரை ஜாஸ்தி ஆக்கிட்டே வரணும். அப்போ இங்கே a 2ஆக இருந்தது இங்கே 1 ஆகிடுச்சு, இங்கே b 0ஆக இருந்தது b இன்க்ரீஸ் ஆகி 1 ஆகிருக்கு. அடுத்து a வந்து 0 ஆயிரும், b வந்து 2 ஆயிருக்கும். இதுதான் வந்து பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். இது நம்ம எதோட பவர் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இது வந்து உங்களோட டேர்ம் 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நார்மலாகவே இங்கே n இருக்குல்ல, இப்போ n இருந்ததுன்னா இங்கே எத்தனை டேர்ம்ஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக n+1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைக்கும். இங்கே 2 இருக்குது, ஆனால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதில் மொத்தம் இந்த எக்ஸ்பேன்ஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்களேன், 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ எப்போவுமே இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் நமக்கு கிடைக்குன்றத பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ n-க்கு n+1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போது என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நம்ம எழுதுகிறோம். இதில் வந்து a பவர் n-1 பியோட கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கேள்வியை தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நம்ம ஒரு தடவை இதை ஃபுல்லாக உட்காந்து நம்மளே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இதில் 3 டேர்ம் இருக்குது, டு த பவர் n இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் பக்கத்தில் வர கோஎஃபிஷியன்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேனுவலாக இதை உட்காந்து கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக யாராலையும் எழுத முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். இந்த ஃபார்முலா பாருங்களேன். ஸோ இதான் ஃபார்முலா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நான் சொல்லணும். இப்போ இதோட பவர் வந்து 2 அப்படின்னா இது ஒரு டேர்மோட பவரும் 2ஆக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் பவர் 2 ஓகே, செகண்ட் டேர்மில் 1 + 1 2 தான், அடுத்த டேர்மில் பாருங்கள் 2 தான். இதே நம்ம சின்ன கிளாஸோட a + b த ஹோல் கியூபோட ஃபார்முலா கூட யோசிச்சு பாருங்களேன். எல்லா டேர்முக்கும் பவர் 3 தான் இருக்கும். a³ + 3a² b + 3ab² + b³ படிச்சிருப்போம். இது கூட பைனாமியல் தான். a பவர் 3 a பவர் 2 a பவர் 1 a பவர் 0. இங்கே b பவர் 0 b பவர் 1 b பவர் 2 b பவர் 3. ஸோ a வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு, b வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இதோட பவர் பாருங்களேன், இந்த டேர்மில் பவர் 3, இந்த டேர்மில் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 3 தான். இங்கே ஏக்கு 1 இருக்குது, பிக்கு 2 இருக்குது, ஆட் பண்ணால் 3 தான். இது b³ தான். ஸோ நீங்கள் எத்தனை டேர்ம்ஸ் எடுத்திருந்தாலும் இதில் வந்து இது பவர் 3ன்றதுனால 4 டேர்ம் கிடச்சிருக்கு. 4 டேர்மோட பவர்ஸுமே பார்த்தா என்னவா தான் இருக்கும்னா 3ஆக தான் இருக்கும். இது 2 டேர்ம் இல்லை, நீங்கள் எத்தனை டேர்ம் எடுத்து அதை ஸ்ப்ளிட் பண்ணாலும் அது n தான் அதோட ஆன்சராக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் p y பவர் q z பவர் r இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ax by c zன்னு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க. n வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இது. n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் இன்ட்டு q ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல் பை a பவர் p b பவர் q c பவர் r அப்படின்னு எழுதுவாங்க. இது சம்மில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும் பாருங்கள். இதில் ப்ரொவைடட் நம்மளோட கண்டிஷன் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா இந்த p இந்த q இந்த r இதுதான் உங்களோட பவர்ஸ். இது வந்து ஒரு நம்பராக சேஞ்ச் ஆகிடும், இதுதான் உங்களோட பவர். இந்த பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக இந்த n வரும், அதான் எழுதியிருக்கேன். இந்த p + q + r வந்து கண்டிப்பாக n-ஆக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ இந்த கொஸ்டினில் இப்போ இது வந்து ஒரு ஐஐடியில் கேட்ட கொஸ்டின் தான் இது. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
x பவர் 2 y பவர் 3 z பவர் 4 இந்த எக்ஸ்பான்ஷனில் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா இது வந்து x பவர் p, இதை y பவர் q, இதை வந்து z பவர் r அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏக்கு பதிலாக ஏ தான் இருக்குது, பிக்கு பதிலாக மைனஸ் பின்னு எடுத்துக்கணும், சிக்கு பதிலாக சி தான் இருக்குது. ஸோ இந்த 9 அப்படின்றது தான் உங்களோட n. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் பை ஸோ p ஃபேக்டோரியல் q ஃபேக்டோரியல் r உங்களுக்கு யாரோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்களோ அவங்களோட அந்த பவரோட ஃபேக்டோரியல் தான் கீழே எழுதணும். a பவர் p, b பவர் q, c பவர் r எடுத்து எழுதிடலாம் இப்போது. ஸோ என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ 9 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கோங்க. டிவைடட் பை PQRக்கு 3, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஏபிசிக்கு பதிலாக கொஸ்டினில் ஏக்கு பதிலாக ஏ இருக்குது, பிக்கு பதிலாக மைனஸ் பி, சிக்கு பதிலாக சி தான். அப்போ ஏக்கு பதிலாக ஏ, பிக்கு பதிலாக மைனஸ் பி, சிக்கு பதிலாக சி தான் இருக்குது. ஸோ இதோட பவரில் PQR வரணும். PQRன்றது வந்து 2, 3, 4 தானே. அப்போ இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 அப்படின்னு எழுதுங்க. இதுதான் உங்களோட கரெக்டான கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ 9 ஃபேக்டோரியல் அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபேக்டோரியல்னா அந்த டேர்ம்லேருந்து ஆரம்பித்து ரெடியூஸ் பண்ணி 1 வரைக்கும் எழுதுறது தான் அதோட ஃபேக்டோரியல். டினாமினேட்டரில் 4 ஃபேக்டோரியல் தானே பெருசாக இருக்குது, 4ஓட ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ 9, 8, 7, 6, 5, 4 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இந்த 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1, 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1, 4 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும். இந்த 4 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களை கேன்சல் பண்ண போகிறோம். இங்கே 3 2s are 6, மேலே ஒரு 6 இருக்குது, கட் ஆகிடுது. 2 1s are 2, 2 4s are 8ன்னு கிடைக்குது. அப்போ இது a ஸ்கொயர்ட், b கியூப், கியூப் பண்ணும்போது மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்ன தான் வரும்? மைனஸ் b கியூப்னு தான் வரும். இதே ஒரு வேளை ஆட் பவராக இருக்கிறதுனால மைனஸ் வருது, ஈவெண்ட் பவராக இருந்தால் இதை நம்ம ப்ளஸில் மாற்றிருப்போம். ஸோ b கியூப், இங்கே c பவர் 4. ஸோ இதை மைனஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 9 into 4 into 7 into 5. டினாமினேட்டரில் எல்லாமே 1 இருக்கிறதுனால நம்ம தான் எழுத தேவையில்லை. ஸோ இது a ஸ்கொயர்ட், இங்கே மைனஸ் டம்மை நம்ம இங்கே முன்னாடி போட்டுக்கலாம். b பவர் 3, c பவர் 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே நெகட்டிவ் ஆன்சர் பார்த்தா இது 1 தான் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் நெகட்டிவில் இருந்திருந்தாலும் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 4 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1260 தான் வருது. அப்போ உங்களோட செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது வந்து டேரெக்டாக இருந்தது, நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இதுவே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப், இப்போ இது கொஸ்டினில் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருந்தது x, y, z. அப்படி இல்லாமல் ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் நியூமரேட்டர்லேயும், ரெண்டாவது டேர்மில் எக்ஸ் வந்து டினாமினேட்டர்லேயும் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பான்ஷன் எழுதும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வர எக்ஸ் வந்து நிறைய கட் ஆகும். அந்த மாதிரி டைமில் எப்படி கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் m in a into x பவர் p, b by x பவர் q the whole power n. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் இருந்ததுன்னா அதில் x பவர் m வந்து எந்த வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த x பவர் m அப்படின்ற டேர்ம் வந்து r plus 1th term அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் r plus 1ன்னு எடுக்கிறோம், rன்னு எடுக்காமல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேசிக்காகவே வந்து உங்களோட பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டில் NC 0ன்றது தான் ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ 1க்கு 0 எடுப்போம் இல்லையா, அதனால் r plus 1க்கு வந்து r எடுப்பாங்க. அதனால தான் r plus 1ன்றதை நம்ம ஜென்ரலைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வர ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா NP minus m by p plus qன்றதை வச்சு ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த டேர்ம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நான் சொல்கிறேன். இப்போ இதை அப்ளை பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். The coefficient of x power 8 in 3 into x squared plus 5 by x cube the whole power 9. இதுதான் இந்த பேட்டர்ன். x பவர் 8ஓட கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிங்க. இந்த எக்ஸ்பான்ஷனில் ஒரு டேர்ம் நியூமரேட்டர்லேயும் ஒரு டேர்ம் டினாமினேட்டர்லேயும் இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ இதுதான் உங்களோட mth டேர்ம், இதுதான் உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த a இது வந்து ஏன்னோ இதை எக்ஸ் பவர் பின்னோ அசியூம் பண்ணிக்கோங்க. இதை b பை எக்ஸ் பவர் க்யூன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த வெளியில் இருக்கிற 9 வந்து உங்களோட n. இந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸ் பவர் m கேட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. a இன்ட்டு எக்ஸ் பவர் p, b பை எக்ஸ் பவர் க்யூ. இந்த பேட்டர்னில் கொஸ்டினை எழுதிட்டு இதில் சால்வ் பண்ணால் ஆன்சர் உடனே கிடைக்கும். ஸோ கொஸ்டின்லேருந்து இந்த ஆரை மட்டும் கண்டுபிடிச்சி r plus 1th டேர்மை கண்டுபிடிச்சோன்னா சம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ r is equal to நம்மளோட ஃபார்முலா np minus m by p plus q தான் நம்மளோட ஆரோட வேல்யூ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் என்னன்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். என்னன்றது இந்த பவர் தான் n. உங்களோட கொஸ்டினோட ஃபார்ம் வந்து a x பவர் p plus b by x பவர் q. இதுதான் உங்களோட பேட்டர்ன். பவர் வந்து n.
எம்ன்றது நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின். எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 9, பிக்கு பதிலாக கொஸ்டினில் 2 மைனஸ் எம்முக்கு பதிலாக கொஸ்டினில் 8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ. பிக்கு பதிலாக 2, கியூக்கு பதிலாக 3. அப்போ இங்கே 2 + 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ 9 2s are 18 மைனஸ் 8 பை 2 + 3 வந்து 5. ஸோ 18ல் 8 மைனஸ் பண்ணால் 10/5ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஆரோட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஆரோட வேல்யூ வந்து 2 தான். நம்ம வந்து எந்த டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கணும், டி ஆஃப் ஆர் ப்ளஸ் 1 தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டி ஆஃப் ஆர் ப்ளஸ் 1 அப்படின்றது அந்த ஆருக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் டேர்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து TR+1 தேர்ட் டேர்ம். இது எப்படி வந்து ஜென்ரலைஸ்டு பேட்டர்னில் எழுதுறதுனா இங்கே பாருங்களேன், இதுதான் உங்களோட பேசிக் ஃபார்முலா. ஸோ டி ஆஃப் எந்த டேர்ம் கேட்டாலும் NCR A⁻n−r இன்ட்டு B⁻r இந்த பேட்டர்னில் தான் நம்மளோட பைனாமியல் நம்ம வந்து எழுதுவோம். எந்த டேர்ம் கேட்டாலும் ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா இது தான். இப்போ ஆருக்கு பதிலாக 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + 1 அப்போ தேர்ட் டேர்மோட தான் நம்மளுக்கு வந்து x⁸8 கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ இதை எழுதிடலாம். எண்ணுக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 9. அப்போ 9C ஆருக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது, எழுதியாச்சு. A⁻n−r n வந்து 9. ஸோ 9 - ஆருக்கு பதிலாக நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம், B⁻2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏக்கும் பிக்கும் பதிலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக 5யும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம், பிக்கு பதிலாக 5 போட்டுக்கலாம். ஸோ 3⁻9 - 2ன்றது 7 ஆகும். பின்றது வந்து 5. அப்போ 5⁻2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 9C2 3⁻7 × 5² இங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபைனல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இந்த டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு x + 1/x² அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம இது a + b² a² + 2 times ab. a வந்து x, b வந்து 1/x ப்ளஸ் 1/x² அப்படின்னு எழுதுவோம். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் என்ன ஆகிடும், கட் ஆகிடும். அப்போ நம்மளோட ஃபார்முலா x² + 2 + 1/x² எழுதுறோம்ல. அப்போ இந்த 2ன்ற டேர்மில் வந்து எக்ஸ்ன்ற டேர்மே கிடையாது, இண்டிபெண்ட். இந்த எக்ஸ்ன்ற வேல்யூவே இல்லாத அந்த டேர்ம் யாருன்றதை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி தான் கிடைக்கும் நமக்கு. ஆக்சுவலாக இதுதான் இதோட பேசிக் ஃபார்முலா. த டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு a(x⁴p b/x⁴q the whole power n என்ற பேட்டர்னில் உங்களோட கொஸ்டின் இருந்ததுன்னா r+1 அப்படின்ற டேர்ம் தான் நம்மளோட இண்டிபெண்ட் டேர்ம் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த r என்னவாக இருக்கணும்னா NP/p + q இருக்கணும். இந்த ஆரோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி இந்த r+1th டேர்ம் என்னன்னு பார்த்துட்டோம்னா அது கண்டிப்பாக நம்மளோட இண்டிபெண்ட் டேர்ம் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன். இந்த a(x⁴p b/x⁴q பதிலாக இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எக்ஸோட பவரும் 1, இங்கே கீழே இருக்க பவரும் 1. அப்போ பியோட வேல்யூவும் 1 தான், கியூவோட வேல்யூவும் 1 தான் அர்த்தம். இங்கே மேலே இருக்கிற இந்த பவர் வந்து உங்களோட n. ஸோ என்னன்னு எடுத்தாச்சு. ஸோ ஏக்கும் பிக்கும் பதிலாக அதே டேர்ம்ஸே இருக்கதா இருக்கட்டும். இப்போது சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். சப்ஸ்டியூஷன் இதுதான் உங்களோட ஆர் ஃபார்முலா, NP/p + q. ஸோ ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் 14 இருக்குது, பியும் 1 தான், கியூவும் 1 தான். அப்போ 1 கீழே 1 + 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ 14/2ன்னு கிடைக்கும். 14/2 கேன்சல் பண்ணால் 7. அப்போ ஆர் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வந்து டி ஆஃப் r+1th டேர்ம் தான் நம்மளோட இண்டிபெண்ட் டேர்ம். ஸோ டி ஆஃப் r+1ஓட பேசிக் ஃபார்முலா NCR a⁻n−r × b⁻rன்றது உங்களோட ஃபார்முலா. இப்போ நம்மளோட கொஸ்டினில் நம்மளுக்கு ஆருக்கு பதிலாக கொஸ்டினில் 7 இருக்குது, என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் 14 இருக்குது. இங்கே எழுதிடலாம். ஸோ 14C7 × a⁻n−r, n வந்து 14 - 7, b⁻r வேல்யூ வந்து 7 தான். ஸோ ஏக்கும் பிக்கும் பதிலாக இங்கே நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் போன சம் மாதிரி. இங்கே கொடுக்கலன்னா a and b அப்படியே இருக்கட்டும். ஸோ எழுதியாச்சு. இது வந்து NCRோட பேசிக் ஃபார்முலா. உங்களோட பெர்முடேஷன் காம்பினேஷனோட ஃபார்முலா n⁴/r⁴ × n−r⁴ அப்படின்றது தான் NCRோட ஃபார்முலா. இப்போ இங்கே 14⁴/7⁴ × 14 - 7 அப்படின்னு எழுதிடலாம். இது ஒரு a⁻7 b⁻7. இப்போ மேலே 14⁴/7⁴ × 7⁴ a⁻7 b⁻7 அப்படின்னு கிடைக்குது.
ஸோ மேலே 14 ஃபேக்டோரியல் 1 டைம், கீழே 7 ஃபேக்டோரியல் 2 தடவை இருக்கிறதுனால 7 ஃபேக்டோரியல் ஸ்கொயர் a பவர் 7 b பவர் 7னு வந்துடும். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த எக்ஸ் டேர்ம் வந்து கட் ஆகிட்டு இது மட்டும் தான் நமக்கு கிடைக்குது, தான் நம்மளோட இண்டிபெண்ட் டேர்ம். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள் 7 ஃபேக்டோரியல் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான இண்டிபெண்ட் டேர்ம். ஸோ இண்டிபெண்ட் டேர்முக்கான ஃபார்முலா ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா NP/P+Q அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.